ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிடன் கேம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி பாட்டு என்ன பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட் பிக்ல. ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே ஜிம்மினே கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு கரெக்டா ஏய் இப்போ எழுந்திரியோ இல்லை அவனை போட்டு தள்ளவா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. நீங்கள் பார்த்தா ஜங்குக்கு இருக்கான். நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு ஜங்கு நீயா? உங்கள் அப்பா நோடி பண்ணிட்டுருக்க இல்லை இப்படி போன உடனே அவன் மேலே ஏறிட்டியா? அப்படியே பேசுன பழம் மாதிரி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டுருக்காங்க கண்ணை எடுத்துக்கிட்டு. ஜிமினி இதை பார்த்துட்டு, ப்ரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் டேய் உன்கிட்ட பேசல, முட்டு வெளில போ. இது எனக்கும் என் பொண்டாட்டியும் ஒரு வீட்டு போட வெளில. ஜிமன் நீ தப்பா எடுத்துக்காத ஜிமன், நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிம்மனு வெளில போயிருப்பான். இப்போ ஜாங்கு ஏய் இல்லை எனக்கு புரியல, என்ன அப்படியே என்கிட்ட கொள்ள அப்படியே இவ மாதிரி பேசின ரெடி பண்ணிட்டுருக்க. உனக்கு என்ன ஜாங்கு, நான் உன்னை ஜஸ்ட்டு கட்டி தானே பிடிச்சேன், உனக்கு இன்னும் அவ்வளோ பொசிசிவ் ஆகுதா? இல்லை அவன் கேட்ட கேள்வி நீ பதிலே சொல்லலையே, பதில் சொல்லு. என்ன கேள்வி ஜாங்கு? நான் கேள்வியா அப்படின்ட்டு அந்த கன் எடுத்து அப்படியே உங்கள் வயதிலே வைக்கிறான். ஜாங்கு சின்ன பண்ண போகிறேன். சும்மா சுட்டு போகு நான் விளையாட போகிறேன். ஜாங்கு இதெல்லாம் தேவையில்லாத விளையாட்டு வேண்டாம். ஏய் எந்த பண்ணணும் பண்ணாதுன்ட்டு நீ எனக்கு சொல்லாத புரியுதோ? மூடிட்டு கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு வேலை டேங் வந்தா யாரை சூஸ் பண்ணுவேன்? ஜாங்கு ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? அது அது எனக்கு பதில் இல்லை. ஓ அப்போ பதில் இல்லை, பிடிக்கும் 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 அப்படியே நடிச்ச. எங்கள் பாரதிக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் டயம் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். உனக்கு அது எப்படி புரிய வைக்கிறது? அவனை நான் எல்லாமோ பார்த்தேன், அந்த கோவத்தில் தான் உன் தங்கச்சிக்கே நான் அப்படி பிஹேவ் பண்ணேன். டயங்கும் நீ என்னால் கம்பேர் பண்ண முடியாது. ஓ அப்போ அவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன், பட்டுக்கிறது கூட போவியாடி. சங்கு தேவையில்லாமல் தப்பாக பேசுகிற. ஏய் நீ தாண்டி தப்பாக பேசிகிட்ருக்க, ஸ்டார்டிங்லேருந்து தப்பாக பேசிகிட்ருக்க. என் கூடயும் இருப்பான் அவன் கூடயும் இருப்பேன்னா மாறி இருக்கு நாளைக்கு. சங்கு பார், எனக்கு டேங்கு பிடிக்கும், ஆனால் ஓனே ஹஸ்பண்ட் இல்லை, நீ தான் என் ஹஸ்பண்ட். ஓ இப்போ எப்படி வாயில வருது? கண்ணை வச்சோன்னே வருதா? ட்ரிகர் அழுத்தவா? அழுத்தி பார்த்தா என்ன ஆகும்? கரெக்டாக வெளில போயிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ண வாடி. சங்கு இங்கே பாரு, எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் சங்கு. சரி எதுவும் வேணாம் வா, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நீ என் கூட இருக்க போகிற ஃபுல்லாகவே. சங்கு என்னை லவ் பண்ணுறல காமி, போலீஸ் ஸ்டேஷன்லேயே உன்னை வச்சு அது பண்ணுறேன். சங்கு ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். வெளில ஜிம்முன்னு உட்காந்துட்டு சைலண்டாக எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் அப்படியே காரில் ஏறிட்டு, சங்கு நீ ரொம்ப பண்ணுற. ஏய் நான் இல்லை, நீ தான் ரொம்ப பண்ணுற, ரொம்ப ஆடுற, அட்டுக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிட்டு வேண்டியதான். சங்கு என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ண போகிறேன், மூடிட்டு ஏறி. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் காரை ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஸ்பீடாக போகிறான். போலீஸ் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீட் போகலாமா ஜங்கு? ஏய் மூடுண்ணா, இல்லை நீ பேசாத. எனக்கு தெரியும் நீ என்னமோ பிளான் பண்ணுற, அதுக்கு நான் தான் கிடச்சினா. ஏய் இந்த வச்சு தாண்டி பண்ணணும் புரியுதா? இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறேன்? பாதியே முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சோண்டு மீதியே இதை முடிச்சிடலாம். எப்படி நல்லா இருக்கும்ல? அப்போ கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனும் வந்திருக்கோம். நீங்கள் அப்படியே இறங்கிட்டு உள்ளே பயந்து வரீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் அப்பாவை காமிக்கிறான். உங்கள் அப்பா ட்ரெஸ்ஸே இல்லாமல் வெறும் இன்னர் மட்டும் போட்டுட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு. ஜங்கு அடிச்சியா? இல்லை கொஞ்சம் மடியில் உட்கார வச்சு அப்படியே உங்கள் அப்பா உத்தம மாதிரியே பேசாத. உள்ளவா உங்கள் ஒப்பனை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லாக் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே தள்ளுறான். அப்பா ஏய் யூன் நாய, உன்னால தாண்டி நான் அப்படியே நான் கொண்டு இருப்பேன் உன்னை, நம்பிக்கை துரோகி. டே உங்கள் அப்பம் பொண்ணு சொன்னாலும் அப்புறம் வச்சுக்கோங்க. பாரு நான் உனக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், உன்னை இந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன் உனக்கு கொல்ல கூட மாட்டேன், ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணு. என் தங்கச்சி காணிக்கு எக்ஸாக்டாக நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு. உன் பொண்ணுன்னு நீ சொல்கிற, உன் பொண்ணு முன்னாடியே இருக்கா, அவளை கேட்டால் இல்லைன்றா. இப்போ சொல்லன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேரும் சாவீங்க.
அப்படின்னுட்டு கன் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றான் நடுவில். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க நின்றுட்டு. உங்கள் அப்பா, இங்கே பாரு ஜங்கு, தேவையில்லாம இதெல்லாம் எதுக்கு, விட்டுரு. நான் தான் சொன்னேன்ல, என் பொண்ணு தான் அதில் பண்ணா. அப்பா எனக்கு ஜங்கு சத்தியமாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஜங்கு. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் எதுவும் பண்ணல. அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது ஜங்கு. சத்தியமாக ஜங்கு. ஏய் நடிக்காதுன்னு எதுக்கு நீலி கண்ணீர் வெடிக்கிற? ஏன்னா அஸ்கரை விட விடுறாங்க, மூடிட்டு நில்றி. அப்போ அப்படியே உங்கள் அப்பா பக்கம் திரும்பி, டேய் மோனே சொட்ட, இப்போ நீ சொல்லன்னு வச்சுக்கோயன், அப்புறம் உன்னோட ஏதோ இருக்காது, உயிரே போயிடும். அப்புறம் உன்னோட பேர் ஒன்றெல்லாம் அப்படியே கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் தப்பாக இருக்கும். அதனால ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொள்வேன். எப்படி தெரியுமா? உன்னை எப்படி எப்படிலாம் கொல்லலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். நிறையா படத்தை பார்த்தேன்னா அதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் கட்டியில் படுக வச்சு அடிக்கலாமா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பில் அவன் உடம்ப பொசுகலாமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் இருக்கு. எது வேணும்னு கொஞ்சம் நான் யோசிச்சுக்கோ. பாரு ஜங்கு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நீ சொல்ல மாட்டேன். அங்கே இருக்க ஒரு இரும்பு ராடை எடுக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பயந்துட்டு பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கு, இங்கே பாரு, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆல்ரெடி என்னை நிறைய அடிச்சுட்டேன். வேணா என் பொண்ணு அடிச்சு கேளு, அவள் உண்மையாக சொல்லலாம்ல அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னோன்னே நீங்கள் ஜங்குக்கு பார்த்து அப்படியே பயந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கு எனக்கு சத்தியமாக தெரியாது ஜங்கு. ஐயோ, அப்பா எவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் பற்றியா? இவனுக்கு தான் உண்மையிலே பிறந்தேடி. ஒன்றை அடிச்சுக்கொள்ள சொல்கிறான். இப்போதான் முத பாயிறேன் இப்படி ஒரு அப்பனை. பரவாயில்ல, நீ சொல்லிட்ட உன் பொண்ணடிக்க சொல்லி. ஆனால் அவள் தாங்க மாட்டா, நான் ஒன்றே அடிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட காலில் 2 அடி அடிக்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கு ஜங்கு வேணாம் ஜங்கு. ஐயோ, அங்கே துடிக்குது, இங்கே எதுவும் துடிக்கல. அப்போ உங்கள் அப்பா, ஜங்கு சரி நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது நல்ல பிள்ளை. யாரு? சீக்கிரம் சொல்லு. யாரு, என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா, அன்றைக்கி நைட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக். இப்போது ஜங்கு கூட தங்கச்சி உட்காந்து டேவுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. அப்போ டேவும் கால் எடுத்து, நேடி இவ்வளோ நல்லா காலே பண்ணல, என்ன அது கோமா, நானும் ஒரு 1 வீக்கில் வந்துடுவேன்டி. அது இல்லை டேவும், என்ன இவன் ரொம்ப கொடுமை பண்ணுறான். நான் உன்னை லவ் பண்ணேன்ற ஒரே காரணத்துக்காக. ஏய், என்ன சொல்கிற? அவளை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ரொம்ப தொல்லை பண்ணிட்டாளா என்ன? ஆமாம், ஆனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ. நீ அங்கேருந்து யாருப்பா கால் பண்ணி கேட்டாத, அவன் என்ன அடித்து கொண்டுடுவா. டெய்லியும் காலேஜில் நரகம் மாதிரி இருக்குது. டெய்லியும் தொல்லை பண்ணிகிட்ருக்கா. அவள் கூட பரவாயில்ல, அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேரை வச்சு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் தாங்கவே முடியல. நான் ஏதோ உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்குது, அதை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கட்டா. அப்போ டேவுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு, ஏய் அழுவாதடி, நான் பார்த்துக்கிறேண்ணா, அழுவாத. நானும் கொஞ்ச நாள் தான்டி, எப்படி நான் வந்துடுறேன். டேவ் சீக்கிரம் வாட்டேன். ஏய் 3 days போதும், நான் வந்துடுறேன், இரு. 1 week ஆகும்னு சொன்னேன். ஏய் நான் பார்த்துக்கிறேன், 3 daysல நான் அங்கே இருப்பேன், சரியா? நீ அழுதுட்டுலாம் இருக்காது. இவனு ஒரு பைத்தியக்காரிடி, இவன் மாதிரி இருக்க பைத்தியக்காரத்தனத்தை உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கா. அவள் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டா, நான் பார்த்துக்கிறேன். டேவ் நீ பார்த்தேன்னா, டேவ் அண்ணன் வர மாதிரி இருக்கு, நான் தூங்க போகிறேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட தங்கச்சி காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருப்பா. அப்போ கரெக்டாக ஜங்குவும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன அது எவ்வளோ தூங்கிட்டா, சரி டயர்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரூம் போயிருப்பான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேவ் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான், பட் நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலை உங்கள் அப்பா தான் எடுத்திருப்பாரு. அப்போ கரெக்டாக டேவ், ஹலோ ஏய் யூன், இன்னைக்கு எத்தனை தடவை சொல்லிடுவேன் என் பின்னாடி சுத்தாதுன்னு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ. இதுக்குடி அவ்வளோ போட்டு டாலர் பண்ணுற, சிக்கோடி நீ. நான் தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீ தான் பணக்கார திமிர் பிடிச்சோல்ல வச்சு, வேறு எவனா பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏன்டி என் உயிரை எடுக்கிற? அப்போ உங்கள் அப்பா அப்படியே சைலண்ட்டாகவே இருந்திருப்பாரு. டேவும் திட்டிட்டு காலை வச்சுருப்பான். அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கால் வருது. ஹலோ, என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிற? தலை, இப்போ தான் உனக்கு தெரிஞ்சுது, இந்த ஒரு பிளேஸ் நம்ம கூட மணி கொடுத்து வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, அது இந்த யாரோ ஜேஹோப்பான் அவரோட இடம் தானா. பேசாமல் அவரை போட்டுட்டு அந்த இடத்த எடுத்துக்கலாமா? அவர் ஒரே ஆள் தான் இருக்காரு, போட்டுருவா. என்னடா கேள்வி இது, போடவா கிடவான்ட்டு
போட்டுட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க, எனக்கு அந்த இடம் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் காலை கட் பண்ணுறாரு. இது எந்த விஷயமே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா உங்கள் ஃபோனை சைலண்டில் போட்டு அப்படியே வெளியில் வராரு. திரும்ப ஒரு கால் வருது. ஹலோ, என்னடா திரும்பவும் கால் பண்ணிடுங்க தலை. இன்னொரு விஷயம், அந்த ஜேஹோப் வேறு யாரும் இல்லை, நம்ம யூனம்மா கூட ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே காலேஜில். ஆ ஆமாம், அவள் ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணோட அண்ணன் தான் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்த்தே போட்டுடலாமா? பொண்ணெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவனை மட்டும் போட்டு அந்த பத்திரத்தை பிடிங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ உங்கள் அப்பாவும் தூங்க போகலான்னு சொல்லிட்டு ரூம் போயிருப்பாரு. அப்போ அங்கே ஒரு பர்சன் இருட்டில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டேய், யார் அது? நான் யாருன்றதுலாம் இப்போ நீ முக்கியம் இல்லை, ஒரு டீல் பேசலாமா? அப்போ உங்கள் அப்பா, எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ள வந்து டீல் கீல்னு சொல்லிட்டு இருக்குவேன்? அப்பாரு, அந்த பொண்ணை நீ போடு, எனக்கு உன் பொண்ணை கொடுத்துடு. டேய், யார்ரா நீ? அப்போ அந்த பர்சனும் அப்படியே வெளிச்சத்துக்கு வரான். என்னென்னமோ தெரில. டேய், நீ ஜிமேன் தானே? ஆமாம், நான் ஜிமேன் தான். எப்பாரு, எனக்கு உன் பொண்ணு வேணும். சின்ன வயசுல வந்து அவன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். அவன் நம்ம வந்து டேங்க் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. எனக்கு அந்த டேங்க பொண்ணு. நீ என்ன பண்ணுற? உன் பொண்ணு குடும்பம் பண்ணுறால, அவளை போட்டுரு, டேங்க நான் போட்டுடுறேன். அப்போ உங்கள் அப்பா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என் பொண்ணு என்கிட்டே வந்து டீல் பேசுறியா நீ? யோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா? உனக்கு பணம்னா உன் பொண்ணே விற்றுட்டு போவ. உன் பொண்டாட்டி அப்படி தானே விற்ற. எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாத நினச்சிட்ருக்கியா? டே, நீனடா இவ்வளோ பெரிய விவகாரமான ஆளாக இருக்க. நான் கூட உன்னை ஏதோ பால் குடிக்கிற பப்பா நினச்சேன். நீ நினச்சனா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாரு, எனக்கும் உன் பொண்ணு வேணும், புரியுதா? அதை அணுவா ரசித்து வச்சுக்கணும் என் கூடவே. எனக்கு அவளை பிடிக்கும். அவளை அப்ரோச் பண்ணுற விதம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அதனால் அந்த டேங்க முதல்ல தூக்கணும். டேங்க நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணை நீ தூக்கு. ஆமாம், என் பொண்ணு தான் உனக்கு வேணும். டேங்க தூக்குனாலே வேலை முடிஞ்சிடும். எதுக்கு அந்த பொண்ணை தூக்க சொல்கிற? ஏன்னா ஜங்குக்கு என்னோட கிளாஸ்மேட். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அப்போ பார்த்தாலும் எனக்கு போட்டியாக வந்து நின்றுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வழி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அங்கே அடிக்க சொன்னேன். அங்கே அடித்தனா அவன் போலீஸ்கானெல்லாம் தூக்கி போட்டு ஓரமாக போய் மொட்டைங்கி உட்காந்துப்பான். அதுக்கு தான் அங்கே நீ முடி, டேங்க நான் முடிக்கிறேன். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இரு. இப்போ அந்த பொண்ணை கொண்டுடுவேன் மிரட்டி ஜேப் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோ. அப்புறம் அந்த பொண்ணை கொண்டுடு, அவனையும் கொண்டுடு, எந்த பிரச்சனையும் வராது. எப்படி? அப்போ உங்கள் அப்பா அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நல்ல ஐடியா தான். ஆனால் டேங்க் எப்படிங்க வர? இப்போ ஆல்ரெடி ஆளுங்களாம் அங்கே போயிட்டாங்க. அவனை எப்படி கொண்டோடு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவனை நான் அடுத்த நாள் கொண்டிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு ஜாங்குக்கு தங்கச்சி உயிரோடு இருக்கக்கூடாது. அவளை மட்டும் கொள்ளு, டேங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜமீன் வெளில போகிறான். இப்போ உங்கள் அப்பாவுக்கு திரும்ப ஒரு கால் வருது. டேய், நேடா அந்த ஹீரோயின் கால் பண்ணுறீங்க? தலை, தப்பான ஒரு விஷயம் தலை. என்னடா ஆச்சு? அந்த லேண்ட் வந்து ஜியோ பேரில் இல்லையா, அந்த தங்கச்சி பேரில் தான் இருக்கான். நல்லதாக போச்சு. அந்த ஜியோப்பை விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் அழகாக வீடு புது தூக்கிட்டு வாங்க குடோனுக்கு, அவங்க வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் காலை கட் பண்ணுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜங்கு கூட தங்கச்சி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அவன் நோஸில் குளோரோஃபார்ம் வச்சு நல்லா அழுத்திட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவளை ஒரு குடோனில் கட்டி வச்சுருக்காங்க. அவள் கண்ணை திறக்கும் போது அவங்க அப்பா அங்கே எதிர்க்க நின்றுட்டுருக்காரு. யாரு நீங்களா? என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை ஜெல்லம், இந்த பேப்பரில் ஒரு சீன் போட்டிங்கன்னா போதும். என்ன பேப்பர் இது? எது வந்தாலும் என் அண்ணன்கிட்ட பேசுங்க. என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து கட்டெல்லாம் வச்சுருக்கீங்க? ஏய் அப்பாரு, டேங்க் தெரியும்ல? ஆமாம். உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோ, ஒழுங்காக செய்யண போடு. நான் அவனை வச்சு மாட்டிகிட்ருக்கேன். ஏண்டி, இங்கேருந்து நீ உயிரோடு போனா ஒழுங்காக செய்யண போட்டு கிளம்பு. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அண்ணா வரட்டும், நான் அப்புறமா சைன் போடுறேன். அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. ஏய், யாரா இவ கடத்தின வந்தவங்ககிட்டே காலை போடுன்றா? ஏய், முடியாதுடி, காலெல்லாம் போட முடியாது, சைனப் போடு. இல்லை ப்ளீஸ் அங்கிள். ஏய், நான் அங்கிள் கிங்கிள்னு உன்னை விட 2-3 வயசு தான் பெரியவன், அங்கிள் இல்லையா?
சரி சரி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஷோ, இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேல்ல. நான் இப்போ போடுறியா இல்லையா? இல்லை நான் போடுறேன். பா 2 அடியில் ஊற்றிக்கிட்டேன், சீரம் போடு. அப்போ ஜங்குக்கோட தங்கச்சியும் பயந்துட்டு கை நடுங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், காலில் விழுந்து கேட்குறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். யோயோயோயோயோ, பாவமாரி கிஞ்சிரா. டேய், வாயில் அந்த 30 டேப்லெட்டை தூக்கி உள்ளே போட்டு தண்ணி கொடுத்து முழுங்க வச்சுட்டு என்ன வேணுமோ பண்ணிட்டு தூக்கிட்டு போய் போடுங்கடா. தலை நன்றி தலை, ரொம்ப நாளாக சிங்கிளாக காஞ்சி போய் கிடந்தேன், உன் கண்ணில் இருக்க கருணையே கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட தங்கச்சிக்கு ஃபுல்லாகவே நிறைய டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. என்னது இதெல்லாம்? நல்லா தூங்கலாம், போட்டுட்டு தூங்குடி அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையும் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விடுறாங்க. என்னை விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, இதெல்லாம் என்னது? நான் செத்துருவேனா? ஐயோ பாவமாரிடா, இன்னைக்கு ரொம்ப குழந்த மாதிரி கெஞ்சிரால. ஆமாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. என்ன பாவம், நல்லமாவும் தனியாக இருப்பான், அவனுக்குன்னு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ பாவமாரியே, சரி சரி கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நீ வந்து உன் அண்ணன்கிட்ட போக முடியாது, மேலே போயிடு, அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ ஃபுட் ஆகிடு. ஃபுண்டா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளர் ஆகுது விஷன்லாம். கொஞ்ச நேரத்தில் அவள் அப்படியே கண்ண மூடியிருப்பா. அப்போது அங்கே இருந்தவனுங்களும் டேய் யாரா ரெடியாக இருக்கி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே ஜங்குக்கோட தங்கச்சி அவனுங்க எல்லாருமே இது பண்ணியிருப்பானுங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பா டேய் மணி 2 ஆகுது, போதும் முடிச்சுட்டு கிளம்பலாம்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமாண்டா, எனக்கு செம்ம டயர்டு பா, நாம இருந்துச்சு, நான் கொஞ்சம் உயிரோட இருக்கும்போது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க தூக்கிட்டு போய் போட்டுருவோம், எடுத்த மாதிரியே வச்சுட்டு வரணும் இந்த பாடியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஜங்குக் வீட்டுக்கு வந்து எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரி சந்தேகம் வராமல் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜங்குக்கே இது தெரிஞ்சிருக்காது. இது சொல்லி முடிக்கும் போது ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்து உங்கள் அப்பாவை அப்படியே செவுத்துலேயே போட்டு நிறுத்திட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்று அழுதுட்டு இருக்கீங்க. டேய் உனக்குலாம் மனுஷாச்சே இல்லையாடா, சின்ன பொண்ணுடா, பாவம், அதே மாதிரி உன் பொண்ணுக்கு நடந்தா என்ன பண்ணுவேன்? டேய் என் பொண்ணுக்காக தாண்டா இது எல்லாத்தையும் பண்ணேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபுல் ஹேட்டடோட உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே நின்று ஜங்கு சத்தியமாக எனக்கு இது எதுவுமே தெரியாது ஜங்கு. அப்போ ஜங்குக்கு ஒன்றுமே பேசாமல் உங்கள் அப்பாவை செம்மையாக போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஏய் இங்க வா, ஒப்பனை நீயே கொள்ளு வா. ஜங்கு உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓ பயமா இருக்கா, இருக்கட்டும், என் தங்கச்சி இதே மாதிரி தானே அடி பயந்துருப்பா, அவளுக்கு இதே மாதிரி தானே இருந்திருக்கும், வா. ஜங்கு நிஜமாலே உன்னை பார்க்க பயமாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் நார்மலாக பேசு. ஏய் ஃபோன் சொன்னேன். அப்போ நீங்களும் அப்படியே பயந்துட்டே கிட்ட போகிறீங்க. கத்தி வச்சு அரு. ஜங்கு ஏய் பன்றி, ஜங்கு பயமாக இருக்குது ஜங்கு. சச்சோ ரொம்ப பயப்படுறேன், அருக்கலன்னா நான் உன்னை ஒருத்தருவேன் பண்ணு. அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டே உங்கள் அப்பா கிட்ட போய் கத்தியை வைக்கிறீங்க. உங்கள் அப்பா டாடி என்னைய அறுத்துருவியா? ஏய் பண்ணு. ஜங்கு நிஜமாக பண்ண கூட தெரியாது, பயமாக வேற இருக்கு, நீ ஏன் பண்ணு ஜங்குக்கு இதெல்லாம். அப்போ ஜங்குக்கு அப்படியே கோமா வந்து உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சி உங்கள் அப்பாவோட தலையை நல்லா இது பண்ணி அப்படியே தொண்டையில் வச்சு நல்லா அறுத்துட்ருக்கான். ஜங்கு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலையே ஏய் உங்கள் அப்பா ஒன்றும் சாவலை, லைட்டாக தான் அறுத்துருக்கேன், இப்படிலாம் கொண்டுட வேணாம், துட்டிக்க வச்சு கொள்ள வேணாமா? இவனை எப்படி திரும்ப கொள்ளணும்? நாளைக்கு இவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், அப்போ நான் இவனை பார்த்துக்கிறேன். இப்போது உன்கிட்ட வரேன். ஜங்கு நிஜமா சிம்மன் இப்படி பண்ணியிருப்பான் எனக்கு தெரியாது. சிம்மன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நல்ல பையன் தான் நினச்சேன். சத்தியமாக நாங்கள் சிம்மன் என்ன பண்ணோம். ஏய் என் தங்கச்சி போயிட்டான்னு சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாரு, உனக்கு ஒரு தங்கச்சி, உன்னோட இழப்பு எனக்கு புரியுது, எனக்கு அதே மாதிரி தான் டாங்க, புரிஞ்சுக்கோ, டாங்க என்ன பண்ணான்னு தெரியல. ஏய் என் பாரு என்னை போடுறி. சும்மா எனக்கு பாரு, ஒன்று மாதிரி தான் எனக்கும். அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சத்தியமாக தெரியல.
ஆ சாரி தங்கு. அவன் என் கிளாஸ்மேட்டா? எப்படி அவன் என் கிளாஸ்மேட்டாக இருந்தான்? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தங்கு தெரியும்? எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ கூட உயிரோட இருக்கான்ற மாதிரி தான் அவன் சொன்னான். இல்லை அப்படி அவன் வழியும் உனக்கு தெரியல தங்கம். அவன் வழியும் எனக்கு புரியுது, என் வழியும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்படின்னாடி உனக்கு அந்த டேங்கிட்ட இருக்கு, டேங்னு அப்படி உருகிட்டு இருக்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் உன்ன மாதிரி கிடையாது. என்னதான் நான் அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவன் என்கிட்ட மூஞ்சி காட்டுவான். ஆனால் அன்றைக்கும் கேர்ள்ஸ் மேலே கையை வச்சது கிடையாது. நீ அப்படி இல்லை, நீ ரொம்ப ரூடு. அப்போ ஜங்கு கொண்டாம பேசாம ஜமீன் நம்பர் சொல்லு. சொல்றி. சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும் நம்பர் சொல்லியிருப்பீங்க. ஜங்கு கால் பண்ணா. சொல்கிறா சக்காலத்தா கால் பண்ணிட்ட. பரவாயில்லையே, நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன், சீக்கிரமாகவே கால் பண்ணிட்ட. டீ எங்கடா இருக்கு? அட்ரஸ்லாம் சொல்லிட்டா தப்பிப்பாங்க பைத்தியக்காரா. நானே இவனோட அப்பா மாதிரி முட்டாதான், கிட்டே இருந்தால் மாட்டிக்கிறதுக்கு. ஆனாலும் உன்கிட்டே இவ்வளோ நாள், என் வீட்லேயே இவ்வளோ நாள்லாம் தங்கியிருப்ப. ஒரு நாள் கூட என்னை மோகம் பிடிக்கல பற்றியா நீ? உனக்கு எவ்வளோ ப்ளூ நான் கொடுத்தேன், ஆனால் நீ எனக்கு கண்டே பிடிக்கல. என்ன வேணா லேட்டாக பிடிச்சிக்கோ. இப்போ அவங்க அப்பனை மட்டும் போட்டுட்டு நான் வந்து தேடு. உனக்கு லக்கு இருந்தால் நான் கிடைப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன் பொண்டாட்டி தூக்கிட்டேன். டேய் இவ்வளோக்காக தானே என் தங்கச்சி நீ இது பண்ணேன். இவ உயிரோடு இருந்தால் தானே இவ்வளோ நானே கொண்டுடுறேன். வாவ், குட் ஐடியா, ட்ரை பண்ணிப்பாரு. உன் ஜேவை பண்ண அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டான். உனக்குன்னு உறவாரிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தானே, அதையும் எடுத்துருவேன். அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். அதனால் மூடிட்டு மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். திரும்ப ஜங்குக் கால் போட்டான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே அழுதுட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க, எதுவுமே பேசாமல். ஏய் உன்னால தான்டி, உன்னால தான் என் தங்கச்சி. ஜங்குக் சாரி, எனக்கு சத்தியமாக தெரியாது ஜங்குக். செம்மன் இப்படி பண்ணியிருப்பான்ட்டு எனக்கே ஷாக்காக தான் இருக்கு. என்னால் நம்ப முடியல. செம்மன் நல்ல பையன், ஏன் இப்படி பண்ணிட்டு எனக்குமே தெரியல ஜங்குக், ப்ளீஸ் நம்பு. ஏய் உன்னை நம்புகிற அளவுலாம் எனக்கு இதுக்கப்புறம் உடம்புல தெம்பு கிடையாது. அப்போ நீங்கள் ஜங்குக்கு போய் ஹக் பண்ணுறீங்க, அவன் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு கிட்ட வந்த உனக்கு அவ்வளோதான், உடம்புல உயிர் இருக்காது அப்படின்ட்டு போயிருப்பான் வெளியில். நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்து உங்கள் அப்பாவை பார்த்து அழுதுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும். ஜங்குக்கு திரும்பவும் செல்குள்ளே வரான். அப்போ அங்கே இருந்த கான்ஸ்டபிள், சார் உங்கள் ஒய்ஃபும் இங்கேயே உட்காந்துட்ருக்காங்க, 2 பேரும் அக்யூஸ்டு தான், போட்டு தள்ளிடலாம். அப்போ அவங்களும் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுருக்காரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தே அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்க்காத மாதிரி அம்மாட்ட டீ குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அழுதுகிட்டே படுத்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்குள்ளே வரான். ஜங்கு என்னடி என்ன அப்படியே படுத்துட்ட, அப்படி சாப்பிட்றியா? ஜங்கு ஏன்னா நீ என்னையும் கொண்டுடு, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை. நீ நடி ஏதோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சொன்னாலும் சொல்லிட்டியும் நான் அதான் பண்ண போகிறேன். நாளைக்கு உங்கள் அப்பனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், சீக்கிரமாக காலையில் கிளம்பணும். நீயும் இன்னைக்கு நைட்டு இந்த ஜெயிலில் தான் தூங்க போகிற. இந்த இடத்துல தூங்கு, அப்போ தான் குசுக்கொடி வெக்கொடி எல்லாம் தெரியும். உங்கள் அப்பா 6 உயிரும் கொலை உயரமாக கிடக்குறான். இவன் போகிற வழியில் நான் போட்டுருவேன், அப்படியே சேர்த்து ஒன்றையும் போட்டுடுறேன். சாட்டர்டே வர தனியாக போகக்கூடாதுல்ல? சரி சங்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. நான் எப்பவுமே கெஞ்சுவேன், ஐயோ என்னை விட்டுருது, ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அது இதுன்ட்டு. கெஞ்ச தோணலையா? இல்லை, என்னால் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. டங்க்கு இப்படி ஆனது காரணமும் நான் தான். ஏய் இத்தனை தடவை சொல்லியிருக்க டேங்னு சொல்லாத நீட்டு. உனக்கு சரி, உன் தங்கச்சிக்கோ எல்லாருக்கும் ஆனது காரணம் நான் தான், அதனால தப்பு கிடையாது. நான் போனேன். இன்னொத்த தாண்டி அப்படி அது டேங்கிட்ட பார்த்தேன். டேங் அவன் போனது மட்டும்தான் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இது மட்டும்தான் உனக்கு வருத்தம். அவனால் தாண்டி என் தங்கச்சி போனான். இங்கே பாரு, உனக்கும் ஒரு இறப்பு இருக்குது, எனக்கும் ஒரு இறப்பு இருக்குது, அவ்வளோதான். என் வலி உனக்கு புரியாதுடி. என் வலி உனக்கு புரியாது. நானும் அதே மாதிரி தான். உனக்கு சொன்னால் புரியாது. நீ போய் அங்கே உட்காந்து டீ குடி, உன் கான்ஸ்டபிள் வாங்கி தருவான், சாப்பிட்டு போ அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு திரும்பவும் படுத்துடுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
ஓகேடா. இந்த பார்ட் நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட்டா இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த பாட்டு பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் லாஸ்ட் எபிசோட் இருக்கு எனக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.